வந்துட்டேன். ஸோ நியூ இயர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நியூ இயர் மட்டும் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. பட் ஆனால் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து நடக்கிறது சேமாக நடந்துட்டு தான் இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா கோவில் கிளம்பலான்னு பார்த்தா மழை வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னே தெரில. வெளில வந்து பார்த்தா ஒரே மழை. அதுக்கப்புறம் இதுதான் வந்து நான் இன்றைக்கி போட போகிற அவுட்ஃபிட். ஸோ சாரீ தான் இன்றைக்கி வியர் பண்ணேன். ஸோ வியர் பண்ணிவிட்டு அப்படியே அவசர அவசரமாக வந்து கோவில் போயிட்டு திரும்ப வந்துட்டு அதுக்கப்புறம் திடீர்னு வேறு கோயில் போகலான்னு சொல்லிட்டு திரும்ப ஹேர் ஸ்டைல்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. ஸோ போயிட்டு ராஜு கூட கொஞ்ச நேரம் அப்படியே போயிட்டு அரட்டை அடிச்சுட்டு கோவிலுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த கோயில் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொரட்டூரில் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் அங்கே சாமி கும்பிட்டுட்டு அண்ட் பிரசாதம்லாம் வாங்கிட்டு ஸோ அங்கே வந்து சுற்றி வந்து லேக் தான் இருக்குமா. அதனால் அங்கேயே வந்து கொஞ்ச நேரம் ஒரு 1 hour கிட்ட அங்கேயே இருந்தோம். அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருந்தது. சுற்றி அப்படியே சில்லுன்னு இருக்கிறதுக்கு அந்த தண்ணியில் போகிற மீனாக இருக்கட்டும், வாத்து, நீர் பறவையாக இருக்கட்டும். ஸோ முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து செம்ம டயர்டு. அதுக்கப்புறம் அம்மா மார்னிங்கே வந்து வடைக்கு மாவு ஊற வச்சுருந்தாங்க. சரி ஈவினிங் செய்யலாமேன்ட்டு செஞ்சுட்டு அண்டு காஃபி குடிச்சிட்டு இன்றைக்கி ஈவினிங்காக வந்து பிரியாணி சாப்பிட கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா நகர் கிளம்பியாச்சு. ஸோ நான் அக்கா பசங்க எல்லோரும் கிளம்பிட்டோம். ஸோ நல்லா போயிட்டு பிரியாணி சாப்பிட்டு ஸோ இன்றைக்கி டே வந்து நியூ இயர்ன்றதுனால ஸ்பெஷலாக இருக்கும் அப்படிலாம் எதுவும் இல்லை. நார்மல் டே மாதிரி தான் இருக்குது. இயர் மட்டும் தான் மாறி இருக்க தவிர்த்து வேறு எதுவும் மாற போகிறதில்ல. ஏன்னா மாற்றணுன்னா வந்து நம்ம லைஃப்க்கு தேவையானது நம்ம தான் மாற்றிக்கணும். ஸோ வேறு யார் கையிலையும் இல்லை. இன்றைக்கி டே வந்து ஒரு சூப்பராக நல்லபடியாக ஃபேமிலி கூட வந்து முடிஞ்சது. ஸோ உங்கள் நியூ இயர் எல்லாருக்கும் எப்படி போச்சு? ஸோ எல்லாருமே ஹாப்பியாக இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.